Hi, welcome to MK channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது PC to mobile to PC டேட்டா கேபிள் இல்லாம வயர்லெஸ் மெத்தட்ல ஆடியோ வீடியோன்னு சொல்லிட்டு அனைத்து விதமான ஃபைல்களையும் எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாம். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுக்கு பாத்தீங்கன்னாக்க உங்க PC ல ஃபர்ஸ்ட் ஷேர் இட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணனும். Google ல போய்ட்டு டவுன்லோட் ஷேர் இட் ஃபார் PC வர ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்னு चूஸ் பண்ணி ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃப்ரீ டவுன்லோட் கிளிக் பண்ணனும்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சோ நான் டைரக்டா ஓபன் பண்றேன். ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க உங்க மொபைல்ல போய்ட்டு உங்க மொபைல்லயும் Play Storeல ஷேர் இட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ உங்க PC ல இருக்கிற ஷேர் இட்டையும் ப்ளஸ் உங்க மொபைல்ல இருக்கிற ஷேர் இட்டையும் ஓபன் பண்ணுங்க. ஓகே ரெண்டுத்தையும் ஷேர் இட்ட ஓபன் பண்ணிட்டு எப்படி கனெக்ட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். மொபைல்லையும் ஷேர் இட்ட ஓபன் பண்ணுங்க. இப்போ உங்க PC ல இருந்து மொபைலுக்கு ரிசீவ் பண்ணனும்னாக்கா ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆப்ஷனை கொடுங்க. உங்க மொபைல்ல ரிசீவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே சர்ச் பண்ணுது. கனெக்ட் PC சர்ச்சிங் ஆயிட்டு இருக்கு. ஓகே யூசரை चूஸ் பண்ணுங்க. ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்க PC ல இருக்கிற ஷேர் இட்ல பாத்தீங்க ஷேர் இட் சாஃப்ட்வேர்ல ஏதாவது ஒரு ஃபைல் அதாவது பாத்தீங்கன்னா பிக்சர்னா பிக்சர் வீடியோனா வீடியோ எதை நீங்க சென்ட் பண்ண போறீங்களோ அதை चूஸ் பண்ணுங்க. நீங்க चूஸ் பண்ணி ஓபன் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும். எப்படின்னு பாருங்க. ஓபன் பண்றோம். ஜஸ்ட் ஏதாவது ஒரு பிக்சர் நான் चूஸ் பண்ணிட்டு ஓபன் கொடுக்கிறேன் இப்போ. அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட்லயே உங்களுக்கு உங்க மொபைல்ல ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் உங்க மொபைல்ல இருந்து உங்க PC க்கு சென்ட் பண்ணனும்னாக்கா இதே சேம் மெத்தட் பிக்சர்னா பிக்சர் ஆடியோ ஃபைல்னா ஆடியோ ஃபைல் ஜஸ்ட் चूஸ் பண்ணுங்க. चूஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாக்கா அடுத்த செகண்ட்லயே பாத்தீங்கன்னா இங்க ரிசீவ் ஆயிடும் உங்களுக்கு. பாருங்க ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for watching.